ஹலோ சன்ஷைன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த சன்னுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபிஷ் கட்லெட் தான் செய்து கொடுத்துருந்தேன். இப்போ ரமதான் சீசன்றால ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான். எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதால் இனிமேலியாகவே ஸ்கூல் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ 10:45க்கெல்லாம் ஸ்கூல் ஃபினிஷ் ஆகிடும். அதுக்காக அவங்களுக்கு ஏதாவது லைட்டாக சாப்பிட்ற மாதிரி 10 மினிட்ஸ் தான் பிரேக் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ற மாதிரி கொடுத்தா போதும். டென்ஷன் இல்லை. முன்னாடிலாம் 2 லஞ்ச் பாக்ஸு அது இதுன்னு ரொம்ப திங்க் பண்ணணும். இப்போது கொஞ்சம் நாளைக்கு ரிலாக்ஸாக ஈஸியாக ஏதாவது செய்து கொடுத்துடலாம். இந்த ஃபிஷ் கட்லெட் வந்து நான் ரொம்ப ஸ்பைஸியாக செய்யலை. ஏன்னா என் சன் வந்து ரொம்ப ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. இது கூட நம்ம க்ரீன் சில்லியும் கறி லீஃபும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். பட் அதில் கறி லீஃப் எல்லாம் கண்டாங்கண்டா என் சன் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. ஏதோ க்ரீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு வந்துடுவாங்க. இங்கே எப்போவுமே ஸ்கூலில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு எது பிடிக்குமோ அந்த சாப்பாட்டை ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் நம்ம என்ன நினைப்போம்னா, இவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அதை ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டா டீச்சர்ஸ் புஷ் பண்ணி பயமுறுத்தி ஏதாவது பண்ணி அவங்கள கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது பிள்ளைகள மனசை வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னா, இப்போ அவங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுறோம், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இருந்தால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் அவங்க பார்க்க நேரம் கூட ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா எனக்கு பிடிக்காத சாப்பாடு அம்மா கொடுத்துருக்காங்க, என் ஃப்ரெண்ட் நல்லா சூப்பராக சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஸ்கூலில் எப்போவுமே சொல்லுவாங்க, உங்களோட பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு கொடுக்குற டைமில் உங்களுக்கு பிடிச்சதாக கொடுங்க, ஹெல்த்தியாக கொடுங்க. நீங்கள் டெய்லி மார்னிங் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கூலில் செக் பண்ணிடுவாங்க, ஹெல்த்தியாக இருக்கா, பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்கூலுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துட்டு வீட்டை வந்ததும் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணுமோ அந்த நியூட்ரிஷன் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வீட்டில் எப்போவுமே சாப்பாடு மேக் பண்ணி கொடுத்துருவேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.